ஓம் நமோ பார்வதிபதையே அரகர மகாதேவா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மீனராசியின் ஜென்ம சனி. இப்ப கிட்டத்தட்ட கடந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வர ஆரம்பிச்சு யூடியூப்ல. 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி தான் ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது மீனராசிக்கு. இருந்த போதிலும் சனி மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவர் ஒரு 2.5 ஆண்டுகள் எடுத்துப்பாரு ஒரு கட்டத்தை தாண்டறதுக்கு. சந்திரன் 2.25 நாள் எடுத்துப்பாரு. அவர் மிக வேகமாக நகரக்கூடிய கிரகம். சனி 2.5 ஆண்டுகள் எடுத்துப்பாரு. அதனாலதான் நமக்கு 3 கட்டத்தை தாண்டறதுக்கு 7.5 வருஷம் ஆகுது சனீஸ்வரனுக்கு. ஸோ அப்படியேப்பட்ட சனி மீனராசிக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக வரக்கூடிய காலகட்டம் 2025 மார்ச் 29. அது வந்து நாங்கள் 2.5 வருஷம் ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச மகரத்துக்கும் கும்பத்துக்கும் கேட்கலாம். மகரத்துக்கு பாத சனியை முடிய போகுது, கும்பத்துக்கு இப்பதான் ஜென்ம சனி முடிய போகுது மார்ச்சோட. அவங்கள கேட்டா சொல்லுவாங்க, சார் படாத பாடு பட்டோம் சார் ஜென்ம சனியில அப்படின்னு. ஏன் என்ன காரணம்னா, இப்ப நம்ம மீனராசிக்கு சொல்றோம். மீனராசிக்கு இப்ப விரய சனி நடந்துட்டு இருக்குது. அது மார்ச் வரைக்கும் விரய சனி தான். விரய சனியில பணம் வரும், செலவும் ஆகும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல வர்ற பணத்தை பாதுகாப்பு பண்ணுங்க, எடுத்து வைங்க. ஏதாவது இடத்துல பாத்தீங்கன்னா அது மறுபடியும் நமக்கு ஜென்மசனி நடக்கும்போது அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்குங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்குங்க, வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா முதல் 5 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு வாகனம் வாங்கும் போதே கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஏடான் போடாமே இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சனி உங்களை நேரடியா பாதிக்க மாட்டாரு. எது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குமோ அங்கதான் அவர் கையை வைப்பார் முதல்ல. சரிங்களா? அப்ப நான் ஆல்ரெடி முன்னாடி பல வீடியோல சொன்னது மாதிரி, ஜாதகம் என்பதே ஜோதிடம் என்பதே வருமுன் காப்பது தான். ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லும் போது அதை நீங்க புரிஞ்சு அது நடந்துக்கணுங்கிறதுக்காக அந்த பதிவு. சரிங்களா? அப்ப ஜென்ம சனி எது நோக்கி காத்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ கவனமா கேளுங்க. காலபுருஷனுக்கு 12வது இடத்துக்கு தான் மீனராசி. காலபுருஷனுக்கு 12வது இடம். இந்த இடம் குருவோட வீடு. இந்த குருவோட வீட்டுல சுக்கிரன், அதாவது குருவுக்கு சம எதிரியா பார்க்கக்கூடிய சுக்கராச்சாரியார் சுக்கிர பகவான் இங்கதான் உச்சமாவார். இதுல என்ன தெரியுது, மீனராசிக்காரங்க எதிரியாவே இருந்தாலும் தன்னை தேடி வர்றவங்களுக்கு அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கிறது அது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இங்க புதன் நீசமாவார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம தான் இந்த வேலையை செஞ்சோமா அப்படின்னு அவங்களே சந்தேக அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சிருவாங்க. அதனால வாழ்க்கை முழுவதும் அவங்க சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்றைக்குமே தன் துணையை விட்டு கொடுக்காத ஒரு ராசி மீனராசி. எப்படியாப்பட்ட சிக்கல்லையும் தன் துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, மணவன் கணவியா, அதாவது மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அதாவது மீனராசிக்காரங்க தன்னோட துணையை விட்டு கொடுக்காம வாழக்கூடிய ஒரு சூழல். அப்படியாப்பட்ட ஜென்மராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ஜென்ம சனி வருது. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்மத்துல ராகு உட்கார்ந்து, இந்த ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம், அவரும் இந்த மார்ச் மாசம் உங்களை விட்டு போறாரு. அவர் போய் இவர் வர்றாரு. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்ப இது எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும், இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சு கொள்ளலாம் அல்லது நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது சூரிய உதயத்துக்கு முன்பு எழுவது. இதுதான் முதல் பரிகாரம். என்னங்க எல்லாரும் கோயிலுக்கு போக சொன்னாங்க, நீங்க என்னங்க சூரியன் உதிக்க முன்னாடி எதுக்கு எந்திரிக்க சொல்றீங்க? அதுதாங்க, இதுதான் யதார்த்த ஜோதிடம். சரிங்களா? ஸோ கோயிலுக்கு போகணும் உங்களை சொல்லல, கோயிலுக்கும் போகணும் தான். ஆனா முதல்ல நம்ம வருவோம் எதை முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போடுங்க, குடும்பத்துக்கு நல்லது, ஐஸ்வர்யம் கிட்டும், உலக பொருளாதாரத்துல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா
நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகாலையில் எந்திரிச்சு நீங்க விளக்கு போட்டா நல்லா இருக்கும்னா நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை அதை பயன்படுத்திக்கிங்க. அதிகாலை எந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் போடுங்க, வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு பிறகு உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா பண்ணுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க. சார் எனக்கு 60 வயசு ஆயிருச்சுங்க, 55 வயசு ஆயிருச்சு, ஜிம்முக்கெல்லாம் போக முடியாதுங்க அப்படிங்கிறவங்க நடங்க. செருப்பு இல்லாம நடந்தீங்கன்னா அதை விட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வாஷ்ரூம், அதாவது பாத்ரூம், உங்க வாகனங்களை நீங்களே கழுவுங்க. நல்ல பரிகாரம். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க தூய்மையா வைத்துக் கொள்வதற்கு உங்களை நீங்க எப்படி சிரமப்படுத்திக்கிறீங்களோ சனி உங்களை விட்டு கடந்து போயிடுவார், ரொம்ப தூரம் போயிடுவார். சரிங்களா? இது நல்ல பரிகாரம், அதை பண்ணுங்க. அடுத்து சனிக்கிழமை நாள்ல விரதம் இருங்க. உண்ணா விரதம் இருந்து வீட்டுல இருந்து ஃபுட் எடுத்துட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. சார் நான் வெளியில் தங்கி வேலை செய்யறேங்க, வீட்டுக்கு நானே ஹோட்டல் தான் சாப்பிட்றேன், நான் எங்க வீட்டு ஃபுட்டுக்கு போறேன்னா அதே பக்கத்துல இருக்கிற மெஸ்ல சொல்லி ஒரு 3 அல்லது 5 பேருக்கு ஒரு உணவை வாங்கி சனிக்கிழமை நாள் நீங்க சாப்பிடாம அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. நல்ல அருமையான ஒரு பலன். அதே மாதிரி இந்த டைம்ல குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலைக்காக பிரிந்து சென்று வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதா, அதுவும் அருமையான பரிகாரம். ஏன்னா குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கிறதுங்கிறது மீனராசிக்காரங்க ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அவங்க குடும்பத்து மேலையும் துணை மேலையும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதை பண்ணுங்க, அதுவுமே மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். இதையும் தாண்டி இல்லாதவங்களுக்கு, அதாவது தேவைப்படுபவர்களுக்கு, இப்போ ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க, பாத்துக்கிற யாருமே இல்லை, அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணுங்க. மருத்துவ உதவினா அவங்க கூட்டு போய் கண் ஆபரேஷன் பண்றதோ அவங்களுக்கு பெரிய தொகை செலவுன்றதோ நான் சொல்லல. ஒரு மருந்து டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, தம்பி எனக்கு வாங்குறதுக்கு பணம் இல்லை, தாத்தா வெளில போனாரு, பணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கான மருந்து வாங்கி கொடுங்க. ஒரு 400 500 வரும். இன்னைக்கு தான் நமக்கு 20% 30% டிஸ்கவுண்ட் நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லைங்களா, அங்க வாங்கி கொடுங்க. அது நல்ல பரிகாரம். அதே மாதிரி ஆல்ரெடி பல வீடுகள் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ரோட்டோரமா இருக்கக்கூடிய கடைகள்ல வியாபாரம் பண்ணக்கூடிய, அதாவது ரோட்டோரமா போட்டு கடையில வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடம் வாங்கி கொடுங்க, இந்த வெயில் மழை நனையாம இருக்கிறதுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க. இதெல்லாமே சிறிய சிறிய பரிகாரங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும். உங்களுக்கும் சனியோட அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாம் செய்யற பட்சத்துல இந்த ஜென்ம சனியோடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பா நீங்க விடுபடுவீங்க. இப்ப ஜென்ம சனி வேற எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்க யாருக்கும் பண உதவி செஞ்சிடக்கூடாது. பண உதவிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சேவிங்ஸா எடுத்து வச்சுக்கிறத கொண்டு போய் கொடுக்கறது, முன்ஜாமீன் போடுறது, இல்ல இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி இவர் எனக்கு தெரிஞ்சவர் தாங்க, இவருக்கு நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்லயோ எங்கேயோ ஷூரிட்டி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிக்கலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னுமே மன உளைச்சல் இல்லாம. பொதுவாகவே இந்த ஜென்ம சனி உடல் நலம், பொருளாதாரம், இது ரெண்டையுமே டிஸ்டர்ப் பண்ணுவார். நான் அதே சொன்ன மாதிரி நீங்க மெடிக்கல் பாலிசி போட்டு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நோய் வராம இருந்தா கூட அந்த பணத்தை வச்சுதான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றவங்களுக்கு மருத்துவம் பார்க்குது. அவன் கை காசை போட்டு அவனும் பார்க்க மாட்டான் இல்லைங்களா? அப்போ உங்களை மாதிரி கோடிக்கணக்கான போடுற இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வச்சு எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கான மருத்துவ தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. அப்ப நீங்க அந்த இன்சூரன்ஸ் போடும்போது 2 பெனிஃபிட், ஒரு கல்லில் 2 மாங்காங்கிறது மாதிரி, நாளைக்கு உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டாலும் குடும்பத்துக்கு ஏற்பட்டாலும் நீங்க பாத்துக்கலாம். ஒருவேளை ஏற்படவே இல்லை என்றால் மகிழ்ச்சி, அந்த பணம் வேற யாருக்காவது செலவு செய்யப்படும் பொழுது உங்களுக்கு அது வந்து ஒரு பரிகாரமா மாறிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் மெடிக்ளைம் பாலிசி கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இன்னும் 3 மாத காலம் 4 மாத காலம் இருக்குது. எதுக்கு? மார்ச் 18 வர்றதுக்கு. இப்பயே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி பகவான். அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும் பொழுது, இந்த ஜென்ம சனி காலத்தில் வாய்ப்பு இருக்கும் பொழுது சனீஸ்வரரை குச்சனூரிலேயோ அல்லது திருநள்ளாரோ சென்று அவரை சாஸ்தாங்கமாக வணங்கி வீடு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க அப்படி திருநள்ளாறு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா அங்க இருக்கக்கூடிய குளத்துல குளிச்சுட்டு நீங்க சனீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செய்யும்போது வருங்காலம் அனைத்தும்
எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன். அன்புடன் உங்கள் சுரேஷ் பாண்டியன்.